இந்த போனஸ் அண்ட் ஸ்டாக் ஸ்பிளிட், ஒரு ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஸ்டாக் கடகடன்னு நல்ல மல்டி பேக்கரோட வாய்ப்பு இருக்குது. பட் பன்மடங்கு பெரிய சம்பவம் ஒரு ஸ்டாக்கில் நடக்குதுனாக்கா போனஸ் அண்ட் ஸ்டாக் ஸ்பிளிட் இல்லாமல் சம்பவம் நடக்காது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் தேவையில்லை. பட் ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்லாம் நிறைய வந்தப்புறம் போனஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் ப்ரொமோட்டருக்கும் பெனிஃபிட்டு, இன்வெஸ்டருக்கும் பெனிஃபிட்டு, மார்க்கெட்டில் வந்து பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும் இந்த ஸ்டாக் மேலே. ப்ளஸ் ஃப்ளோட்டிங் ஸ்டாக் அதிகமாகும், லிக்விடிட்டி அதிகமாகும். ஓகே, நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க போனஸ் கொடுக்குற ஸ்டாக்ஸு. போனஸ்னால் எந்தெந்த ஸ்டாக்கில் வந்து பெரிய மூவ்மெண்ட் வருதுன்னா கார்ப்பரேட் ஆக்ஷன் இருக்கணும் கம்பெனியில். அதாவது ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை புது ப்ராப்பர்ட்டி விற்றுருக்குறாங்க, ஏதாவது ஒரு கார்ப்பரேட் ஆக்ஷன். பட் இதில் மெயின் கார்ப்பரேட் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போனஸ் அண்ட் ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ். ஓகே, இது ரெண்டு நீங்கள் ட்ராக் பண்ணாலே, இதை நீங்கள் ஸ்டடி பண்ணி கொஞ்சம் நீங்கள் எது நல்லா இருக்குன்னு பார்த்து நீங்களே இது பண்ணி வாங்கலாம். இது மாதிரி விஷயம் பார்க்கும்போது நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்டில் ஈக்விட்டி கேபிட்டல்னா எவ்வளோ, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, ரிசர்வ்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க. இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது மூணும் நல்லா இருந்ததுனாக்கா நீங்கள் தைரியமாக என்ன வேணால் பண்ணலாம்.